ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை 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 புதிது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை. கடந்த பகலிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரயாணங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை வாதைகள், எத்தனை சம்பவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவரீர் எங்களுக்கு உதவியாக இருந்தபடினாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறீர் தேவரீர், எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய வார்த்தை தேற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். மகத்துவத்தை அதிசயத்தை காண பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். கர்ஜிக்கும் சிங்கம் போல வகை தேடி பிசாசு காத்திருந்தாலும் அவன் வாய்க்கு எங்களை தப்புவித்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த நாளை துவங்கும் முன்பு உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் உதவி செய்ய இந்த நாளில் ஒரு புதிய செய்தியை நாங்கள் எல்லாரும் கேட்டு பயனடையும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை என்ன மன்னா, உடைய வார்த்தையை நாங்கள் தினமும் தொடணும். அந்த வார்த்தை எங்களை தொடணும், எங்களை விடுதலையாக்கணும், எங்களை சுகமாக்கணும். எங்களை வேதனை நீங்க, எங்கள் கண்ணீரை நீர் போக்கி எங்களை பரிபூர்ண சமாதானத்திற்குள்ளும் இளைப்பாறுதலுக்குள்ளும் கர்த்தர் எங்களை பிரவேசிக்க பண்ணுவீராக. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீர் அல்லவா? அதிசயத்தை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமழிந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கினீரல்லோ. கூடியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அதிசயமே
உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமே அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே நிற்க பலனில்லை அப்பா, எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்று ஒரு அற்புதம், தினந்தோறும் நீ செய்கிற அற்புதங்களுக்கு அறிவே இல்லை ஆண்டவரே. மீண்டும் ஒரு அற்புதம், மீண்டும் ஒரு புதிய நாள், மீண்டும் எங்கள் வாழ்க்கையிலே நல்ல செய்தி வருகிற நாள், மங்கள வார்த்தை வருகிற நாள், மங்கள செய்தி கேட்கும் நாள், சுகமானோம் என்று சொல்லப்படுகிற நாள். என் கடன்கள் அடைக்கப்பட்டு எங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு வேலைக்கான வழிகள் திறக்கப்பட்டு நாங்கள் பெருவேசிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தருடைய நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று நாங்கள் புகழ்ந்து பாடும்படியாய் கிருபை பாராட்டுவீராக. என் பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் நோய்கள் எல்லாம் சுமந்தீரப்பா. உங்கள் தழும்புகளாலே குணமானோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நாங்கள் மேற்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் அவை வழியே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தைகள் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்களை இன்று நிறைவேற்றுவீராக. இன்று ஒரு அற்புதம், சாட்சியாய் மக்கள் நிற்கட்டும், நாங்கள் நிற்கட்டும், எங்கள் குடும்பம் நிற்கட்டும். உமக்கு சாட்சி சொல்லிக்கொண்டே, உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே, உம்மை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் ஆயுள் நாட்களை நாங்கள் கழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். நம் அனைவருக்கும் தெரிந்த கானாவூர் திருமணம். அவர் செய்த முதல் இவ்விதமாய் 11ஆம் வசனம், இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நம்ம முதல் வசனத்திலிருந்து சில காரியங்களை ஆவியானவர் துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கேளுங்க. நிறைய முறை நாம் இதை தியானித்திருக்கிறோம். நானும் நிறைய முறை இதை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை இன்னும் ஆழமா போகும்படியான கிருபையை தந்திருக்கிறார். 3ஆம் நாளில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய உபத்திரவங்களுக்கு எத்தனை நாட்கள்னா 3 நாட்கள் தான் அளவு. 4வது நாளில் ஆண்டவர் கண்டிப்பாக வந்துடுவார். திரும்ப ஒரு விசை உங்களுக்கு நான் சொல்லட்டும். காலையிலே முதல் செய்தி, முதல் வாக்குத்தத்த வார்த்தை 3 நாளுக்குள்ளே, இன்று முதல் 3 நாளுக்குள்ளே நீங்க ஒரு அற்புதத்தை
பார்ப்பீங்க, தேவ மகிமையை காண்பீங்க. ஆமென். 3ஆம் நாளிலே, இன்னும் 3 நாளில். இது ஆண்டவர் யாருக்கோ வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. பிடித்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தான் ஆண்டவரே என்று நீங்க சொல்லுங்க. கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறையப்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். பிரியமானவர்களே, ஒரு விருந்து. இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். என்னோட வாழ்க்கை என்னும் இந்த படகுல நேற்று நான் சொன்னல, ஆண்டவர் இருக்க வேணும். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் எப்போதும் இருக்க வேண்டும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மிகுந்த எல்லா காரியங்களும் அழகாக போகுது, நேர்த்தியாக போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. கணவன் மனைவி இடத்துல பிரிவினை இல்லை, குழந்தைகள் மிகவும் அன்பான குழந்தைங்க, அவருடைய பேர பிள்ளைகள் ரொம்ப அழகான பிள்ளைகள், நம்மளுக்கு நல்ல நேர்த்தியான வருமானம் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அதே சமயத்தில் குறைவுபட்ட சமயத்திலையும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாம ஆண்டவரோடு கூட நாம் இருக்கணும். இந்த அற்புதத்தில் 2 நிலையும் இருக்கு. ஒன்று, ரொம்ப மிகுந்த சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை தொடங்குகிறது. ஒரு திருமண நிகழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி, எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு விருந்து, உங்களுக்கு தெரியும் விருந்துனா அந்த திருமண நிகழ்ச்சியில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம். அந்த திருமணமாக போகிற பிள்ளைகள் எவ்வளோ கனவுகளோடு கூட கணவனை கைப்பிடிப்பாங்க, மனைவியை கைப்பிடிப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய 2வது வாக்குத்தத்த செய்தினா, நீங்கள் நீண்ட நாளாக காத்திருக்கிற அந்த மன வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற அந்த மன வாழ்க்கை, அந்த சந்தோஷமான மன வாழ்க்கை இன்னும் 3 நாட்களில் நீங்கள் அந்த ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீங்க. அதோடு கூட வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி. அது எப்படிப்பட்ட செலிப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஒருவேளை திருமணமாக இருக்கலாம், அல்லது வீடு புதிதாக வாங்கி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுகிறதாக இருக்கலாம், அல்லது புதிதான வேலை, அல்லது புதிதான பிஸ்னஸ், அல்லது புதிதான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து மிகுந்த மகிழ்ச்சியான தருணங்களில் யார் இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப சந்தோஷமாக பர்சனல் லைஃப்பை இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை மறந்து விடுவோம். எல்லாரும் ஆண்டவரை நினைப்பதே இல்லை. எல்லாம் என் கையின் பிரயாசம், அது சொல்வது பெரிய தப்பு. என்னுடைய ஞானம் சொல்வது பெரிய தப்பு, என் பலன் சொல்வது பெரிய தப்பு. அந்த சந்தோஷத்திலும் ஆண்டவரை புகுந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை என் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்களே, நீங்கள் எங்களோடு கூட இருப்பதனால தான் இந்த சந்தோஷம். தினந்தோறும் நம்ம அறிக்கை செய்யணும், சாட்சியாக நிற்கணும். நீங்கள் இருப்பதனால தான் இந்த உயர்வு. ரைட்? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரலனா இந்த சந்தோஷமே இல்லை, இந்த உயர்வு இல்லை, இந்த மேன்மை இல்லை, இந்த கல்வி இல்லை, இந்த வேலை இல்லை, இந்த பென்ஷன் இல்லை, இந்த திருமணம் இல்லை, இந்த குழந்தை பேரு இல்லை, இந்த குழந்தைகளின் குழந்தைகளை காணுகிற கிருபை எனக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவரை தினந்தோறும் உளமாற நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவர் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவர் இருக்காரா? ஆனால் திருமறையில் கிடியோன் அப்படின்னு ஒருவர், ஜட்ஜஸ் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியாயாதிபதிகளில் ஒருவர் இருந்தார். 6ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறார். அப்பொழுது சிமியோன்
கிதியோன், மன்னிக்கவும், கிதியோன். அப்பொழுது கிதியோன் 13ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமா. இது இப்போ ஏதாவது ஒரு குறிப்பை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து காட்டுறாருன்னா அது நமக்காக தான் காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நாம் தான் அங்கே கிதியோன். நம்முடைய வாழ்க்கை தான் இங்கே பிரதிபலிக்கிறது. ஆண்டவர் ஏன் அப்படி காட்டுவாருன்னா நிச்சயமாகவே ஏதோ ஒரு காரியத்தை அவர் இன்று செய்ய போகிறார். பாருங்க, கர்த்தருடைய தூதரானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். அவனுக்கு என்ன பதில் வருது பார்ப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இவன் பயந்து இரவில கோதுமை எங்க மீதியான திருடிட்டு போயிடுவாங்கன்ட்டு ஆலையில வைத்து அதை அடித்து கொண்டு இருக்கிறான். இரவில யாருக்கு தெரியாம அடித்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மீதம் இருக்கிறதையாவது நம்ம அடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படி பயந்து இருக்கிற பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடும்? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வியை அவன் கிதியோன் வைத்தான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். 24ஆம் வசனம் 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. யெகோவா ஷாலோம், சமாதானம், நீ சாவதில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வி மாத்திரம் நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வர வேண்டும். இங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல பாருங்க, உங்களுக்கு வாசிக்கிறேன். பரிசேயில் ஒருவன் தன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து பந்தி இருந்தார். வேண்டிக் கொள்ளணும். நீங்க வாங்க ஆண்டவரே, சந்தோஷத்துல மாத்திரமல்ல, எங்க வேதனையிலும் இருங்க. வேதனையில் மாத்திரமல்ல, எங்கள் சந்தோஷத்திலும் இருங்க. எங்கள் இளைப்பாறுதலில் இருங்க. எங்க மகிழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் நீங்க எங்களோடு கூட இருக்கணும்னு நாங்கள் பிரியப்படுகிறோம். அதே 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல மார்த்தாள் மரியாள், பாருங்க அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வேண்டிக் கொள்வதோடு நிறுத்திவிடக்கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டா அவர் நம்ம வீட்டில் ஒருத்தரா எப்பொழுதும் இருப்பார். அப்பொழுது குறை வரும் பொழுது அவர்
முன்னே நிற்பார். ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து குறைவில்லாத சமயத்தில் தான் அங்கே அழைக்கப்பட்டார். ஆனாலும் குறைவு வந்தது. அதனால தான் நான் எல்லாருடைய வாழ்க்கையிலே சொல்கிறேன், குறையில்லாத மனுஷனே இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏற்ற தாழ்வுகள் வரும், வேதனைகள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இயேசு இருந்தா அதுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு இயேசு மாத்திரம் தான். ஆமென். வேற யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. இயேசு இருந்துட்டார்னா அவர் பதில் சொல்லுவார், அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த நம்பிக்கையும் விசுவாசம் வேணும். நான் தொடர்ந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். திராட்சரசு குறைவுபட்ட பொழுது யாருக்கிட்ட போறாங்க? இயேசுவினிடத்தில் போறாங்க. அப்போ இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, அம்மா, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. இப்படி யோசிங்க. அம்மா தாம் பிள்ளை இடத்துல ஒரு திருமணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மகனே, இந்த குறைவை நீ எப்படியாவது சரி செய் அப்படின்னு முன்னாடியே போய் சொல்றாங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னவென்று நமக்கு தெரியாது. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், உலக பிரகாரமாக நான் யோசிக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் நான் யோசிக்கிறேன். உலக பிரகாரமாக யோசிக்கும் பொழுது ஒரு அம்மா தப்பிலிட்ட வந்தப்பா அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. உடனே வேகமாக என்ன செய்யணுமோ கடைக்கு ஓடு, அங்கே திராட்சரசம் செய்கிற இடத்துல ஓடு, அங்கே போயிட்டு 2 பேரல் வாங்கிட்டு வா, இப்படி இத்தனை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு உதவி செய் என்று உலக பிரகாரமாக ஆலோசனை கொடுத்திருக்கலாம். அது அவங்களுடைய எண்ணத்தில் இருந்திருக்கலாம். அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, அம்மா என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க செயல்பட முடியாது. ரொம்ப பிப்ளிக்கலா சொல்லணும்னா, ஆவிக்குரியதையா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நான் நடத்த போவதில்லை. இன்றைக்கும் கூட பல வேளைகளில் நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு ஆண்டவரிடத்துல நம்ம கமாண்ட் பண்றோம். சில நேரங்களில் வேண்டிக் கொள்றோம், சில நேரங்களில் அவரிடத்துல மிகவும் 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 கெஞ்சி கேட்குறோம். இதுதான் வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன், தயவு செய்து கோச்சிக்காது. சில பெண் பிள்ளைகள், சில ஆண் பிள்ளைகள், கட்டினா இந்த பெண்ணை தான் கட்டுவேன், கட்டினா இந்த பையனை தான் கட்டுவேன், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். என் ஆண்டவர் ஆலோசனை, மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் வீண். யோபில் நான் பாரு, எனக்கு ஆலோசனைக்காரனா நியமித்தது யார்? ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த பாதையை தான் நான் போகணும். நோ, ஆண்டவர் மாற்று பாதையை வைத்திருப்பார். ஆண்டவரை இப்படி தான் என் வாழ்க்கை அமையணும். நோ, ஆண்டவர் வேறு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வேலை தான் இல்லை, உனக்கு இதை விட பெட்டரான ஜாப் உனக்கு இருக்கிறது. இப்படி தான் என் கடன் தீரணும். நோ, இல்லை, இப்படியும் உன் கடனை நான் அடைப்பேன். ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பிளான். அம்மா என் வேலை வரல, நீங்க விரும்பின மாதிரி என்னால செய்ய முடியாது, நான் விரும்புகிறபடி தான் நான் நடக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம ஆலோசனைகள் எல்லாம் வீண். ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார். நம்முடைய ஆலோசனை நம்ம நினைக்கலாங்க, நம்மளுக்கு 1000 கோடி வரணும்,
இப்படி பெரிய காரியங்கள் நடைபெறணும் இல்லை. ஆண்டவர் நினைப்பதுதான் நிலை நிற்கும். அவர் என்ன விரும்ப, நம்ம பார்க்கிற பார்வைலாம் கிட்ட பார்வை, ஒரு தற்காலிக தீர்வு, சொல்யூஷன். பட் அவர் பியாண்ட் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கிறார். இந்த அதிசயத்துக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். இன்றும் இந்த திருமண நிகழ்வில் நடந்த காரியங்கள் பேசப்பட்டது. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மீதி சமயம் வாய்க்கும் போது நான் அடுத்த பாதி நம்மளோட பேசுறேன். நாகமான் எலிசாவிடத்துல வருகிறார். வந்து அவரு பெரிய ரதத்தோட குதிரையோட தன்னுடைய சேவர்களெல்லாம் கூட்டிட்டு நடந்து நிறைய கோல்ட் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, ட்ரெஸ்ஸஸ், வெளியூர்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. வந்தவுடனே அவர் தூரத்துலேருந்து வர்றது எலிசாவுக்கு நல்லா தெரியும். ராஜா அழுறதெல்லாம் எலிசாவுக்கு தெரியும். ராஜா இடத்துல போனார். என்னப்பா நம்ம இடத்துலையாப்பா ஆண்டவர் இல்லை, ஜீவனில் தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார், அது தெரியலையா? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்காரனாக கேயாசை முன்னே அனுப்பி நாகமான இடத்துல சொல்றார், போப்பா இப்போ 7 தரம் யோர்தானிலே ஒழுகு. இங்கே 6 கச்சாடி இருந்ததுல தண்ணீர் தானே, இங்கேயும் அதே தான். என்ன ஆலோசனை? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது ஆலோசனை, அதுதான் நிலை நிற்கும். போய் யோர்தானிலே 7 தரம். இவன் என்ன யோசிச்சான்? யோசிச்சு பாருங்க. இவன் என்ன யோசிச்சான்? உங்களுக்கு அந்த கதை தெரியும்னா நான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். என்னை எலிசா கூப்பிடுவார் வீட்டுக்கு. வாங்க வாங்க நாகமான், லெட்டர் கொடுங்க. பார்த்துட்டேன். ஓ ராஜாவே அமைச்சிருக்கிறாரு, வெரி குட், நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்களா, உங்களுக்கா இந்த பிரச்சனை என்று சொல்லி என் தலைமையில கையை வைத்து அவர் ஜெபிப்பார். உடனே என் குஷ்டரோகம் நீங்கும். நோ நோ வே. கீழ்ப்படிதல் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல். ஆலோசனை, அவருடைய ஆலோசனை தான் இருக்கும். வீட்டு வாசல்ல கூட வர வைக்கல, நீ வர்ற வழியிலே திரும்பி போ. எங்கள் ஊரில் பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்கு. அவன் சொன்னான். அப்போ ஒரு வேலைக்காரன், அவன் சர்வன்ட் சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் செய்திருப்பீங்களே. 6 முறை முழுகிட்டு கூட 6ஆவது முறை எழுது போயிருக்கலாம். ஏன்னா அவன் சொன்னான், எதுக்குடா நான் 6-7 முறை முழுகணும்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் கடைசி ஒரு முறை முழுகி எழுத பொழுதுதான் அவனுடைய மேனி, அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல ஆயிற்று. பெரியமானவர்களே, அவருடைய ஆலோசனை தான் இருக்கும். இப்படி கர்த்தருடைய ஆலோசனை படி நடக்கிறது தான் இந்த காலத்தில் மிகவும் அவசியம். நம்ம ஆலோசனை மீறி நடக்கும் பொழுது ஒருவேளை நம்ம விரும்பலாம், ஆசைப்படலாம், ஆனா அதெல்லாம் நடத்தணும்னு ஆண்டவரை கட்டாயப்படுத்தவே கூடாது. நடத்துருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த ஒருவராலும் கூடாது. அது செய்யவும் முடியாது, அவர் செய்யவும் மாட்டார். அவர் என்ன விரும்புகிறாரோ, எந்த சமயத்தில் செய்யணும், யாரோட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் பில்ட் பண்ணணும், திருமணம் நடத்தணும், யாரோட வாழ்க்கை ஆண்டவர் ஏற்படுத்தணும், யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு வியாதிகளை நீக்கணும், எப்பொழுது நீக்கணும், அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எப்படி மாற்றணும், அது மெடிக்கல் மாற்ற முடியுமா அல்லது ஆண்டவராலே குணமாக்க முடியுமா, எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது அவர்தான். அவரிடத்துல போயிட்டு குறைவா இருக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்றதை விட எப்படி சொன்னாங்க தெரியுமா அந்த அம்மா? அது உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் உங்களுக்கு, 5ஆம் வசனம், அவர் தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்க பார்ப்போம், இன்னைக்கு செய்யுங்க. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வோம். ஒருவேளை குழப்பமா இருந்துதா வேதத்தை வாசிங்க, சந்தேகமா இருக்கா வேதத்தை வாசிங்க, அவநம்பிக்கையா இருக்கா வேதத்தை வாசிங்க, ஜெபிக்க தோணலையா வேதத்தை வாசிங்க. இதுல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நேரடியா பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தையின் வழியா இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இது
அவர் உங்களுக்கும் பேசுகிறார், எனக்கும் பேசுகிறார். அவர் ரொம்ப தெளிவா பேசுவாருங்க, ரொம்ப தெளிவா பேசுவார். இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என்ன நடக்கும் தெரியுமா? முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் 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 மாறிற்று, ருசியாய் மாறிற்று. முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் சுவையுள்ளதாய் மாறும். இன்று கர்த்தர் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவாருங்க, நிச்சயம் மாற்றுவார். அவர் சொல்லுபடி செய்யும் பொழுது, முந்தி எப்படி இருந்தீங்கோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்றிலிருந்து 3 நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவத்தை, அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னார். நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும்னா, அந்த பரிசீலனை போல ஆண்டவரே என் வீட்டில் வந்து தங்கிருங்க அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. ஐயோ என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிங்கப்பா. என் பேர பிள்ளை ஏற்றுக்கொள்ளையே, அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் கர்த்தர் வருவார். என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் வாங்க, எப்போதும் எங்களோடு இருங்க. ஒரு நிமிஷம் கூட மோசே சொன்னா, உங்களுடைய சமூகம் இல்லாமல் நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. நீர் எங்களோடு கூட எப்போதும் பேசுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நாங்கள் காத்திருக்கிறோம், வேணும்னு காத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும்னு காத்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மகத்துவம் நடக்கும்னு காத்திருக்கிறோம். நீர் இருந்தாலே போதும் ஆண்டவரே. அவர் அப்படி சொல்லியும், என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லியும், கொஞ்சம் குறைவுபட்டு தொடங்கின உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். அவர் கொஞ்சம் குறைவ தொடங்கின உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எஸ், நல்ல விசுவாச கண்களிலே பாருங்க, நம்ம குறைவுகளிலே கர்த்தர் இயேசு அவர் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல மருத்துவராக இப்போ நான் ஆவியில பார்க்கிறேன். எல்லாம் கண்ணை மூடி ஆவியில நம்ம மருத்துவர், குடும்ப மருத்துவரை பாருங்க. அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி, தினந்தோறும் டெஸ்ட் பண்ணி, தூங்கும் பொழுது நல்லா அயர்ந்த தூங்க வர வச்சு, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நம் நினைவுகளையும் நம்முடைய இருதயத்தையும் அவர் தான் சீர்படுத்துகிறார். பலவீனப்பட்ட இடங்களெல்லாம் அவர் தம்முடைய கரத்தை வைத்து சரி பண்ணுகிறார். மறு கையை போல ஆயிட்டுனா, நம்ம தூங்குகிற சமயத்தில், விழித்து கொண்டிருக்கிற சமயத்தில், இதோ ஜெபிக்கிற அந்த சமயத்தில் எது செயல்படலையோ அது செயல்பட நம்ம குடும்ப மருத்துவர், பரிகாரியான கிறிஸ்து யெகோவா ரஃபா தம் கரத்தை வைத்து சுகமாக்கி கொண்டிருக்கிறார். குறைவு மாறுகிறது. திருமணம், ஏற்கனவே முதல்ல சொன்னேன், திருமண வாழ்க்கைக்கான வாசல் திறக்கப்படுகிறது. சந்தோஷத்திற்கான ஆரம்பம், களிப்புக்கான ஆரம்பம் ஆரம்பித்து விட்டது. மகிழ்ச்சி தலையின் மேலே வந்து அமருகிறது. நித்திய மகிழ்ச்சி. இனி சஞ்சலமும் தவிப்போம், ஓடிப்போம். இனி கடன் இல்லை, இனி வியாதி இல்லை, குழந்தை பாக்கியம் பேரு. நான் நல்ல ஆவியில உணர்கிறேன். சில யூட்ரஸ்கள் ஆண்டவர் தொட்டு, எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், தொட்டு அந்த யூட்ரஸ்ல கர்த்தர் ஒரு கனியை அவர் வைக்கிறார். எஸ் லார்ட், எஸ் ஃபாதர். உடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தகப்பனே. எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றுங்க. எங்கள் பெற்றோர்களை, எங்கள் உடன் பிறந்தவர்களை, எங்கள் குழந்தைகளை, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை விசேஷமாக
நல்ல ஞானத்தோடு இருந்த கிருபை தாங்கப்பா. என் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும், குடியாவினவிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே. நிறைய பேர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த குடியினால். இந்த குடியின் ஆவியிலிருந்து வெளியே வரணும். என்னை தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எல்லா கையை உயர்த்தி கேளுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. மாறின தண்ணீர், மாறின வாழ்க்கை, மாறின குடும்பம், மாறின பிள்ளைகள், மாறின பெற்றோர், மாறின கணவன், மாறின பேரப்பிள்ளை, மாறின வேலை, என் மாறின சரீரம். கர்த்தர் அப்படி மாற்றுங்க. என்னை சாட்சியாய் நிறுத்துங்க. இன்றைக்கு நான் சாட்சி சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தயவு செய்து நீங்கள் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய ஆழமான வேத அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய படிங்க, இன்னும் வளர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விளங்க பண்ணுவார், நிறைய. ஏன்னா நம்ம வேதத்தை தேட தேட புதையல் போல் அது வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அதிகாலையில் ஜெபம் பண்ண நீங்கள் தூண்டுதலாக இருங்க. ஆண்டவரத்தில் அழைத்து வாங்க. அதுதான் நாம் செய்ய வேண்டிய இந்த கடைசி கால ஊழியம். ஏன்னா எத்தனையோ பேர் வெளியில் போய் கொண்டிருக்காங்க, கிறிஸ்தவர்களே வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவரத்தில் அநேகரை அழைத்து வாங்க. என் ஆண்டவரால் தான் இதை செய்ய முடியும், இயேசுவால் தான் இதை செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கையை எல்லாருக்கும் விதைங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.